நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹிந்தி படம். அது ஓடிடி தளத்தில் கிடைக்குது. இது வந்து ஹிந்தியில தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா சொல்லலாம். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ராகுல் தொலாக்கியா. இது வந்து அக்னின்னு வச்சுருக்காங்க. ஸோ கரேஜ், ஹானர், சாக்ரிஃபைஸ்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரம், அந்த தியாகம் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டெலாம் நிறைய காட்டுவாங்க. ஸோ இந்த ஃபயர் சோல்ஜர்ஸை வந்து எப்படிலாம் பெருமைப்படணுமா படுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பர் படம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை இயக்குனது மறுபடியும் சொல்கிறேன் ராகுல் தொலாக்கியா. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா பிரதீக் காந்தி, திவ்யேஷ் சர்மா, ஜிதேந்திரா ஜோஷி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதீக் காந்தி, இவர் வந்து ஸ்கேம்லலாம் வந்து அந்த சீரீஸில் வந்து ரொம்ப புகழ்பெற்றவர். ஸோ இவர் மறுபடியும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கதைக்கு போயிடலாம் வாங்க, இந்த படத்தோட கதைக்கு. ஸோ இதில் வந்து பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் சோல்ஜர்ஸ்லாம் வந்து எப்படி பாடுபடுறாங்கன்றது காட்டுவாங்க. அதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ், ஒரு 2-3 ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து போய் அதை ரெஸ்க்யூ பண்ணுவாங்க, ஆளுங்களை ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் இறந்துருவார், ஜாஸ்ன்றவர் இறந்துருவார். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஃபயரோட ஆக்ரோஷம்லாம் வந்து கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ இதில் கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க மச்சான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், சமித் சாவந்த்ன்ட்டு. அவர் வந்து இந்த பாம்பேயில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து கௌரிப்பாங்க. ஆனால் இந்த தீயணைப்பு வீரர்களுக்கு எந்த ஒரு ரெக்கக்னைசேஷனும் இருக்காது. அதில் மகாதேவன்ற தீ அணைப்பு வீரர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டலோட ஃப்ரெண்டு. அவரும் ஃப்ரெண்டு தான், அவரும் ஒரு சோல்ஜர் தான், தீயணைப்பு வீரர் தான். அவங்க அப்பா, இவங்க பிரதர்லாம் வந்து இந்த கழகத்துக்காக ரொம்ப உழைச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து தீயணைப்பு இதில் இறந்துருப்பார். அவங்க பிரதரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 26/11 இறந்துருப்பான். அப்போ வந்து அவருக்கு சரியான மரியாதை கிடைக்காதுன்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஒரு வில்ல வேலை பண்ணுவான். அதை எப்படி முறியடிக்கிறாங்கன்றது தான் படத்தோட கிளைமாக்ஸு. கிளைமாக்ஸ்லாம் சூப்பராக இருந்து. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.